அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எல்லாத்துக்கும் ஒரு இதை மட்டும் கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் நீங்கள் உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு 4 ரூபாய் முன்ன வந்திருக்கேன். ஒரு பதட்டம் உங்கள்கிட்ட பேசினாலே இந்த இடத்துல இப்படியா பேசியா வந்துட்டு உங்கள் முன்னாடி வந்துருக்கேன். ஆனால் பதட்டம் ஏதாவது பேசுறது இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி சத்துருன்னு சொல்லிட்டு இலசி பாலிசிலாம் போட்டு வச்சுருந்தேன். சரி பிள்ளைங்களை வந்து வரட்டும், நம்ம அப்பா கொடுத்த துன்பம் நம்ம பிள்ளைங்க கொடுத்துருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சாவன் கடைசி நாள். அப்போ நான் உங்கள் வீடியோ பார்த்தேன். எவ்வளோ முட்டாள்தனம் மாட்டு பண்ணாலும் நினச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை அப்படியே கைவிட்டுட்டு வாழ்ந்தாலும் சரி சத்தாலும் சரி இந்த பாதையில் போய் கொண்டு வந்தேன். ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் போவோம், நம்ம 2 சேர்ந்தே போவோம், இப்போமே ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். கடைசியில் போகணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் கரையேற்றிடணும், நல்ல விஷயந்தான். ஆனால் பிள்ளைங்களை கரையாத்துறதுக்கு முன்னே நீ போய் சேர்ந்துட்டீன்னா என்ன பண்ணுவேன்? எப்படி தெரிஞ்சுப்பது? அதெல்லாம் முடியாதுன்னா போனாலும். அதனால் இது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னா நம்ம நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா வந்துக்கிறேன், நான் 100 வருஷம் பொறுத்து வரேன். நீட்டு மரணம்ன்றது இறைவன் முடிவு பண்ணி வச்சுக்கிறான் நமக்குள்ள. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ பேசினுக்கிறேன், நாளைக்கு நான் இல்லாமல் போயிடலாம். அதனால் நான் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும். பின்னாடி நான் தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலான்னா நாளைக்கு நான் இருந்தால் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நானே இல்லையே, அப்புறம் உண்மை எப்படி தெரிஞ்சுப்பேன்? அதனால் கிடைக்கும் போது பயன்படுத்திக்குங்க. இது அறியாமையில் சொல்கிற விஷயம். 2 பேர் போகலாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு வரும். சட்டி காலியாக இருந்ததுன்னா சொரன்னா கூட கிடைக்காது. இளமை இருக்கும்போது தான் ஞானம் வரும், முதுமையில் ஞானம் வராது, நினைவு தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லோரும் இளமையில் வைப்போம் பிடிங்க, இதை நல்ல நிலைக்கு வருவீங்கன்ட்டு. முதுமையில் இதை பிடிக்க முடியாது. இது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. இது மற்ற கடவுள் வழிபாடு மாதிரி கிடையாது. உன்னை தேடி எடுக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும். பொருள்னா விந்துன்னு அர்த்தம். ஆணுக்கு விந்து இருக்கணும், பெண்ணுக்கு சுரோனிதம் இருக்கணும். இந்த 2ம் இல்லாத கடவுள்கிட்ட போகவே முடியாது, இந்த கொம்பனாலையும். அதனால் அந்த 2ஐயும் எடுத்துன்னு போய் விளையாட கற்றுக்கணும். அது கூட அது விளையாடணுன்னா அது உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் விளையாடுவேன். 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா தானாகவே குறைய ஆரம்பிச்சிட்டோம். குறைஞ்சி போச்சுன்னா நீ எந்த கடவுளையும் தேட முடியாது, சும்மா ஏமாந்து போடுவீங்க. சொல்லியாச்சு. அவங்க வந்து உங்கள் வீடியோ எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, வீட்டை விட்டு வெளியில் போயிட மாட்டேன்னு எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அது வராது. சில பொம்பளைங்களுக்கு சம்பாதிச்சு அப்படியே கொடுப்ப கொள்ளுக்குது, பாவம் அது கூட போகுதுன்னு பயப்படுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒரே பொம்பளை பயப்படுறதே காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளை நீ போயிட்டு போகிறேன்னு பயப்படுறது இல்லை, உன் வருமானம் போயிட்டு போகிறதுன்னு பயப்படுவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க, ஏன் குழந்தை பார்த்தீங்க, இதுக்கு ஏன் இந்த பாதையில் போகணுன்னு கேட்குற 2 வருஷமா இதே கேள்வி தான். அவங்க பதில் சொல்ல முடியல. கேட்டுக்கிட்டே கேட்டேன், நீ உன் வழியில் போய்கிட்டே தான் இருக்கேன். ஆமாம், அப்போ உங்களால் முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லுவாங்க, மறுமுறை சொல்லுவாங்க, 3வது வாட்டின்னு சொல்லுவாங்க. நீ 3 வாட்டி இப்போ நான் ஒரு ஆள் வந்து எனக்கு நோட்டீஸ் வைப்பார் கல்யாணத்துக்கு. நான் அவர் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சிட்டாருன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நோட்டீஸ் வச்சுருப்பார் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு வாட்டி நோட்டீஸ் வச்சா நீ போக மாட்டேன். அவர் என்ன நினச்சிப்பார், பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை போல வரலன்னு வரும். 2வது வாட்டி நோட்டீஸ் வைப்பார், போக மாட்டேன். 3வது வாட்டி நோட்டீஸ், அதோட எனக்கு நோட்டீஸை வைக்க மாட்டார். அது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் சொல்லினே இருந்து நீ போயினே அப்புறம் சொல்லவே மாட்டாங்க. கம்மன் ஆகிடும். எது சொன்னாலும் இது குறைக்கல அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதோட நீ உன் வழிக்கு கிளியர் ஆகிடும். போ சந்தோஷம். ஊரடங்கோட நான் நடந்து வரணும் பிளான் பண்ணியிருந்தேன் ஐயா. அப்புறம் முடியல, கிட்ட சத்தம் போட்டாங்க, எவ்வளோ வழி போயிட்டு இருந்தால் நீ ஊரோட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பௌர்ணமி நடந்து வந்தேன். ஒரு 6 நாள் தான் டைம் இருந்து. சரி, ஒரு நாள் முடிந்து நடந்தேன். 55 கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சுது. நைட்டு நடந்தால் ஒரு 80 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். 6 நாளைக்கு நடந்து வந்து சேர முடியாதுன்னு முடியாச்சு. உடம்பு ரொம்ப கஷ்டமாக ரிட்டர்னு போயிட்டேன். வீட்டில் என்னைக்கு ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து போயிடலான்னு பாட்டி வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வெறித்தனமான அன்புன்னு சொல்லலாம். பெண்ணுன்ற பொருள் வந்துக்குது, அது ஒரு காந்தம். இப்போ இந்த பக்கம் இப்படி திரும்பி உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே யார் போகிறாங்கன்னு தெரியாது இல்லை. 4 ஆம்பளை போனால் கூட திரும்ப மாட்டேன். ஆனால் ஒரு பொம்பளை அங்கே போனால்னா நீ தானாகவே திரும்பிடுவேன். அது ஒரு ஈர்ப்பு.
அதே மாதிரி ஒரு பொம்பளை அடுப்பாங்கரையில் சோறாக்கினப்பா அவளுக்கு யார் போகிறான் யார் வரான் ரோட்டில் தெரியாது. 10 பொம்பளை போனால் கூட அவள் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு ஆம்பளை போனான்னா தன்னறியாமல் எங்கெங்கே போகிறீங்கன்னு. இது பெண்ணுக்கிட்ட ஆண் ஒரு காந்தம், ஆணுக்கிட்ட பெண்ணு ஒரு காந்தம். ஒரு உடலுக்குள்ளேயும் 2 இருக்குது. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். ஒரு பெண் உடல்லையும் ஆண் இருக்கிறான், பெண் இருக்கிறான். ஆண் உடல்லையும் பெண் இருக்கிறான், ஆண் இருக்கிறான். இந்த 2ம் சேர்ந்து தான் உலகத்தில் விளையாடி நிற்குது. அந்த ஆண் பெண்ணுன்றது தான் சந்திரன்றது பெண்ணாகவும் சூரியன்றது ஆணாகவும் உடலுக்குள்ளே விளையாடி நிற்குது. அது இருக்கிற வரைக்கும் இந்த ஏக்கம்லாம் இருக்கும். அதனால் இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. நீ போகிற பாதையில் நீ போய்கினே இருக்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னோட நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம். அவங்க தாத்தா காலத்தில் ஒரு பசுமாடு வளர்த்துருக்காங்க. பக்கத்து தோட்டத்தில் மேய்ஞ்சி இருக்குது. அவங்க வந்து சண்டையில் வந்து பசுமாட்டு நாக்கை இழுப்பு வச்சு அறுத்துருக்காங்க அவங்க தாத்தா. அதான் போல் ஸ்டேஷன் போகிறான். உனக்கு என்ன போச்சு? உன் வேலையை நீ பாரு. இல்லை அவங்க வளர்த்து நமக்கு என்னத்துக்கு ஊரு கதை? ஆம்பளை ஊரில் 1000 கதை நடக்கும். எல்லாம் போய் நம்ம மதிச்சு பண்ண முடியுமா? பாவம் நீடிக்குமான்னு சொல்லி அந்த பாவ புண்ணியம் அவனோட போகுது. உனக்கு எதுக்கு அது? நீ அர்த்த உனக்கு பாவம், அவன் அர்த்தம் அவனோட பாவத்தில் போட்டமே சொல்லி வருத்தப்பட்டாங்க. போட்டப்பா உனக்கு தேயும்போது தெரியலையா? போட்டமே. எப்போ ஒரு மனுஷன் பாவம் நினச்சிடறான்னு அப்போ வந்துடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு. எப்போ ஒருத்தன் ஒரு செயலை செய்து அது புண்ணியம்னு நினைக்கிறான்னா அப்போ புண்ணியம் வந்துடுச்சு. நினைவு தான் செயலாகும். அதனால் அவன் எதை செய்தானோ அதுக்கேற்ற மாதிரி அவன் அனுபவிச்சுட்டு போகிறான். நீ செய்கிற செயல் நல்ல செயலாக செய்தும் போ. சரி, ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்மா. ஐயா இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு அம்மா வந்து ஒளி எனக்கு வரல, அது உங்ககிட்ட இருந்து தானே வந்தது, அது உங்ககிட்டயே இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, கேட்டதோ நான் தான், எனக்கு தான் நீங்க அதை சொன்னீங்க. அப்படியா? ஆமா. சரிம்மா, சரி. இப்ப இருக்கா? இப்ப இருக்கு. இருக்க. எப்பவும் இருக்கு. இவங்களுக்கு இப்பதான் இருக்கேன்னாங்க இல்லையா? எப்பவும் இருக்குன்ற விஷயமே சில நேரங்கள்ல குரு பார்த்தோம் வரல, சரி வராத விஷயத்த கேட்டுக்கணும். ஐயா எனக்கு வரல ஐயான்னாங்க. அது வராமல் எங்கம்மா போ, உனக்குள்ளே இருந்து தானே நீ பார்த்த, அப்போ உனக்குள்ளேயே தானே இருக்காது. நீ சரியாக பார்க்கலாம், நல்லா டீப்பாக பாருமா, இருக்குமா பார்த்துட்டு சொல்லுமாண்ணா. இப்போ பார்த்தாங்க இருக்கான். இப்போ இல்லாமல் எங்கேயும் போகாது இல்லையா? நமக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே தான் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணீங்க, வரலன்னா சூரியனை பாருங்க, அது பழக்கமாகும். நீங்க நான் வாங்கிட்டு போன உடனே மறுநாள் சூரியனை பார்த்தேன். சூரியனை பார்த்த உடனே தெரிஞ்சுது அதுதான் நான் அப்போ நம்ம தான் பார்த்துட்டுமே, நம்மளுக்கு தான் தெரிஞ்சிச்சே அப்படின்ற ஒரு இதுல இருந்துட்டேன். ஆனா இப்ப பார்க்கும்போது அது வேற இது வேறன்னு தெரியுது. புரியுதா? புரியுது. புரியணும். ஏன்னா அதெல்லாம் வந்து புரிஞ்சாதான். ஏன்னா அபியாசிகள் வந்து சும்மா இல்லை. அதுவும் இல்லாமல் வேற ஆசிரமம் வந்து வேற மாதிரி. அங்கெல்லாம் வந்து என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய இடம் இது. வாழ்க்கை முழுவதும் நிறைய பேர் என்னன்னா அவங்க குடும்ப பிரச்சனை கூட சில விஷயம், ஐயா எங்களுக்கு இது மாதிரி இருக்கு ஐயா, எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீ போமா ஐயா இப்படி சொல்லியிருக்காரு, நீ இதே மாதிரி ஃபாலோ பண்ணுமா, அதெல்லாம் சரியா போயிடும், ஒன்றும் நடக்காதுன்னு. அடுத்த மாதம் ஒரு ஐயா அப்படிதான் ஆச்சு, ஒன்றுமே இல்லை ஐயா, நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன், இந்த பிரச்சனை எப்படி ஆகுமோன்னு பார்த்தேன், ஐயா மேலே பார்த்த போட்டேன் ஐயா, எனக்கு நல்லபடியாகவே போயிடுச்சு, ஃப்ரீயாகி போச்சு, இப்போ அவங்களே வந்துட்டாங்க, எனக்கு பிரச்சனை முடிஞ்சிது, சந்தோஷமா. ஏன்னா பெருசாக அந்த பிரச்சனையாக இவங்க நினச்சி இந்த மன உளைச்சலில் தப்பாக ஒரு சில முடிவுகள் எடுத்து அதில் போய் மாட்டிக்கின்னு கடைசி வரைக்கும் அந்த துக்கத்திலேயே உழண்டுறாங்க. எது இருந்தாலும் இறைவன் மேலே பாரத்தை போடு, எல்லாம் அவன் செயல்னு நினச்சிரு, நம்ம செயல் எதுவும் இல்லை, நீ நல்லதே நினை, நடக்கிறது நல்லதாக நடந்துடும். இதுதான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்தது. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் மன உளைச்சல் வரவே கூடாது. எந்த பிரச்சனைனா கேட்டோமா பார்த்தோமா முடிதோ முடியலையோ சொல்லியாச்சு, ரைட்டு விட தூக்கி போடு, அவ்வளோதான். முடியா போனால் போட்டோம். எல்லாம் ஒவ்வொன்றும் இங்கே நம்ம ஒன்று நினைக்கிறோம், எல்லாம் நான் சொன்னால் கேட்டுக்கணும், இதை நான் சட்டமாக போட முடியும்? அவங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது, எல்லாம் தனித்தனியாக. நம்மளை விட இப்போ கீழே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நம்மளை விட நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் எல்லாம் நினைக்கிது. அவங்களுக்கு நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். அவங்க கீழே இருக்கிறாங்க, கீழே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் சில சந்தேகங்கள், இல்லை ஐயா எனக்கு இந்த விஷயம் தெரியும் நான் சொல்கிறேன்னாலும் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம சொல்கிறத அப்படியே எடுத்துக்கணுன்றதான் கட்டாயம் கிடையாது. சரியான விஷயம் போய் சேர்ந்துடணும். மக்களுக்கு ஐயா சொன்ன சரியான விஷயம் போய் சேர்ந்துடணும். அதில் தவறு நடந்துடக்கூடாது.
இதில் சரியில்லாதது ஏதாவது நான் சொல்லியிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்க வேணாம், அதை தூக்கி ஓரமாக போட்டுடலாம், அதை எடுத்துக்க தேவையில்லை. அதை ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். எது சரின்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஐயா அதை தான் சொல்லுவார். நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்காதீங்க, நீங்கள் சிந்திங்க, நீங்கள் ஆராய்ங்க, ஆராய்ஞ்சு எது சரி எது தப்பு. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியாக அறிவு இருக்குது, எல்லாருக்கும் தனித்தனியாக அனுபவங்கள் இருக்குது, எல்லாரும் படித்தவங்க தான், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இன்னும் இங்கே குளறுபடி நடக்குதுன்னா எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஏற்றி விடுறதுக்கு குரு வேணும். அதை தான் ஐயா நான் சொல்கிறாரு, ஏற்றி விட்டுருப்பான் அது பாட்டுக்கு எரிஞ்சுன்னு இருக்கோம், நீ ஏற்றி விட்டுரு. அதை தான் நாங்கள் இங்கே செய்துன்னு இருக்கிறோமே தவிர வேற எதுவும் நாங்கள் எதுவும் பெருசாக உங்களுக்கு செய்யலை. எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இந்த அம்மா கேட்டாங்க இல்லையா, உனக்குள்ள இருக்குமான்னு சொன்னோம்னா அதே தான் உங்களுக்கு எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஆனால் ஏற்றி விடுறதுக்கு குரு வேணும். அதை தான் இங்கே நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அப்போ இந்த மனசுக்கு துக்கம் வராது.